அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சினை எவ்வாறு கையாளப்படுகிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சனை எவ்வாறு கையாளப்படுகிறது, என்ன தீர்வு காணப்படுகிறது என்பதை நம் நாட்டிலும் பின்பற்றலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்திருக்கிறது. சென்னையில் ராட்வில்லர் போன்ற வெளிநாட்டு நாய்கள் மூலமாக சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதும், முறையான பராமரிப்பு மற்றும் முறையான அனுமதி இல்லாமல் இயங்கப்படுகிற வெளிநாட்டு நாய்களை தடை செய்யவும் அல்லது முறையாக பராமரிப்பது தொடர்பாக சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட கோரி தமிழ்வேந்தன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது தெருநாய்களை பிடித்து கருத்துரை மற்றும் தடுப்பூசி போட்டு மீண்டும் அதே பகுதியில் விடுவதற்கு பதிலாக அதற்காக தனி காப்பகங்கள் அமைத்து பராமரிப்பது தொடர்பான விரிவான திட்ட அறிக்கையுடன் தாக்கல் செய்ய மாநகராட்சிக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை இன்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தெருநாய் விவகாரம் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள உயர்நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற உத்தரவிட்டனர். மேலும் தெருநாய்கள் விவகாரத்தில் தீவிரமானது எனவும் தெருக்களில் பிடிபட்டு இனப்பெருக்க கட்டுப்பாடு செய்து அதே பகுதியில் விடும் பட்சத்தில் ராபிட்ஸ் போன்ற நோய் தாக்குதல் கிருமிகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் ராபிட்ஸ் நோய் தாக்கிய நாய்களை எங்கு பராமரிக்கப் போகிறதும் அரசு தரப்புக்கு கேள்வி எழுப்பினர். இதற்கு தனி காப்பகங்கள் அமைக்க உள்ளதாக அரசு தரப்பில் பதிலளிக்கப்பட்டது. அப்படி காப்பகங்கள் அமைக்காவிட்டால் அவற்றுக்கு உணவளிக்க செல்வதற்கு யாருக்கும் தைரியம் உள்ளது எனவும் கேள்வி எழுப்பினர். இதே போன்று நாய்களை கையாள வேறு நடவடிக்கை எடுத்தால் மிருகவதை சட்டத்தை சுட்டிக்காட்டி தொண்டு நிறுவனங்கள் வழக்கு தாக்கல் செய்வதாகவும், வெளிநாடுகளில் தெருநாய் பிரச்சனை எவ்வாறு கையாளப்படுகிறது, என்ன தீர்வு காணப்படுகிறது என்பதை அறிந்து அதனை நாம் நாட்டிலும் பின்பற்றலாம் என யோசனை தெரிவித்து வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டனர்.